இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான காடை பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் க்ளீன் பண்ணி வச்சுருந்த காடையை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் அதில் 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 5 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, 1 ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 4 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதங்கட்டும். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி காடையில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ வதக்கும் போது 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 4 மீடியம் சைஸ் டொமேட்டோவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம காடையில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுலேருந்து எண்ணெய் தனியாக வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காடையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காடை கூட மசாலா நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். 2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியும் மசாலாவும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரைஸ் நல்லா உடஞ்சி போயிடும், நீட்டாக இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 2 கப் ரைஸ் சேர்த்துருக்கிறதுனால 4 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் 3 கப் ரைஸ் சேர்க்குறோம் அப்படின்னா நான் 6 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்க்கணும். இதுதான் வாட்டர் சேர்க்கறதுக்கான ரேஷியோ. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் புளிப்புக்காக 1/2 லெமன் ஜூஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், அதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா பாயில் ஆனதும் ஒரு லிட்டு போட்டு மூடி 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ரைஸ் எப்படி உடையாமல் முழுசாக அப்படியே இருக்குன்னு. ஸோ நம்ம எப்போவுமே வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேகும் போது மிக்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா ரைஸ் இதே மாதிரி முழுசாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான காடை பிரியாணி ரெடி. கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.